சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த அந்த 38 வயதான கொடூர தாய்க்கு 2 மகள்கள். கணவருடன் வசித்து வரும் இவர் நிகழ்ச்சி ஒன்றுக்கு செல்லும் போது 23 வயதான ஆட்டோ ஓட்டுநர் முகமது ரஃபீக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் செல்போன் நம்பரை மாற்றிக்கொண்டு ஒருவருக்கொருவர் தங்களின் கள்ள அன்பை வாட்ஸ்அப் மூலம் பகிர்ந்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் வாட்ஸ்அப் காதல் கசந்து போக நேரில் சந்தித்தால் என்ன என்று இருவரும் முடிவு செய்ய தடையாக இருக்கும் கணவரை என்ன செய்வது என்று தீவிரமாக ஆலோசித்திருக்கின்றனர். அப்போதுதான் முகமது ரஃபீக் கொடுத்த ஐடியாவின்படி கணவருக்கு தினமும் இரவு படுக்கும் முன் பாலில் தூக்க மருந்து கொடுத்து அவர் ஆழ்ந்து தூங்கிய பின் அந்த பெண்ணின் வீட்டிலேயே இருவரும் தனிமையில் உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர். நாட்கள் ஓட ஓட அந்த பெண்ணின் 2 மகள்களையும் குறிவைத்த முகமது ரஃபீக் 17 வயது மகளை தனக்கும் 16 வயது மகளை தனது நண்பன் அப்துல் கலாமுக்கும் விருந்தாக்கினால் நிறைய பணம் தருவதாக அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறியுள்ளார். பணத்தாசை கண்ணை மறைக்க முகமது ரஃபீக்கின் யோசனையை ஏற்று மகள்களை அவர்களுக்கு விருந்தாக்க தொடங்கியிருக்கிறார் அந்த கொடூரத்தாய். மகள்களை விருந்தாக்கி அதில் வரும் பணத்தை வைத்து சொகுசு வாழ்க்கையையும் வாழ்ந்து வந்துள்ளார். தாய் தங்களை தவறாக வழிநடத்துவதை உணர்ந்த மகள்கள் இருவரும் பாலியல் கொடுமைகளை தாங்க முடியாமல் தங்களின் தந்தையிடம் கூறி கதறி உள்ளனர். அப்போதுதான் தன் வீட்டில் இரவில் நடக்கும் மர்மங்கள் அவருக்கு புரிந்துள்ளது. மேலும் தனக்கு தினமும் தூக்க மாத்திரை கொடுத்து உறங்க வைத்துவிட்டு தனது மனைவி செய்யும் லீலைகள் அறிந்து அதிர்ந்து போயிருக்கிறார் அந்த அப்பாவி அப்பா. இது குறித்து தனது மனைவியிடம் கேட்க அவரோ ஏடாகூடமாக பேச வேறு வழியின்றி காவல்துறையை நாடியிருக்கிறார். பின்னர் திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளிக்க அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் தாயுடன் முகமது ரஃபீக், அப்துல் கலாம் ஆகியோரையும் கைது செய்துள்ளனர். பணத்திற்காகவும் சொகுசு வாழ்க்கைக்காகவும் பெற்ற மகள்களையே விலைபேசி சீரழித்த தாயை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர் சென்னை மக்கள்.